வெல்கம் டு சபரி சாய் குக்கீஸ். எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல சுண்டக்காய் புளிக்குழம்பு செய்து பார்க்கலாம் வாங்க. சுண்டக்காய் புளிக்குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். சுண்டைக்காய் 1 கப், அதை தட்டி வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு, பெரிய தக்காளி 2 பொடியாக நறுக்குனது, 1 பல் பூண்டு, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, கருவேப்பிலை கொஞ்சம், 1 ஸ்பூன் தேங்காய். ஓகேங்களா? இதுக்கு நம்ம ஒரு பொடி அரைக்க போகிறோம். அந்த பொடிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாமா? 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்து, 1 ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம். இதுக்கு 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். ஓகேங்களா? இப்போ நான் இந்த எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, உளுந்து, வரமிளகா 3. ஓகேங்களா? இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெய் விடாமல் நல்லா வானொலியில் வறுத்தெடுத்துக்கணும். ஓகேங்களா? ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். பார்த்திங்களா? இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை நல்லா நைஸாக நம்ம பொடியை அரைச்சி வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த பொடி பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த புளிக்குழம்பு செஞ்சாலும் அதுக்கு சேர்த்திக்கலாம். இப்போ வானொலியில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்தனா நல்லாயிருக்கும் புளிக்குழம்புக்கு. 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம். நல்லா எண்ணெய் காஞ்ச பின்னாடி அதை போட்டு நல்லா பொரிய விடணும். ஓகேங்களா? அடுத்து நம்ம பூண்டு சேர்த்திக்கலாம். பூண்டு நல்லா பொரிஞ்சு வந்த பின்னாடி கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். அடுப்பை ஹையில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் புளிக்குழம்பு. அடுத்து நம்ம தக்காளி பொடியை நறுக்கியிருக்க பார்த்தீங்களா, அதை சேர்த்திக்கணும். இதில் இப்போ தக்காளியும் வெங்காயம் நல்லா வதக்கின பின்னாடி சுண்டைக்காயை நம்ம தட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இதில் சேர்த்திக்கணும். ஓகேங்களா? சுண்டைக்காயில் அவ்வளோ சத்து இருக்குங்க. அதனால் வாரத்தில் 1 நாள் வீட்டில் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ஏன்னா சுண்டைக்காயில் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுனால வயிற்றில் எதாவது பூச்சிருந்தா கூட பூச்சியெல்லாம் செத்துரும். ஓகேங்களா? இப்போ அந்த நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வரமிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள், இது 3மே அதில் சேர்த்துக்கணும். ஓகேங்களா? 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தாங்க. கலருக்காக நம்ம சேர்த்துறோம், உங்களோட விருப்பம். ஓகேங்களா? ஏன்னா காஷ்மீரி மிளகாத்தூளில் காரம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ நம்ம கல்லுப்பு, தேவையான அளவு கல்லுப்பு இதெல்லாம் சேர்த்திக்கலாம். கரைச்சி வச்சுருக்கோம் புளி பார்த்திங்களா, புளி தண்ணியை இதெல்லாம் சேர்த்துக்கணும். இப்போ புளி தண்ணியோட அந்த சுண்டைக்காய் நல்லா வெந்து வருங்க. ஓகேங்களா? அந்த சுண்டைக்காய் அடுப்பு பார்த்திங்கன்னா நம்ம சிம்லே வச்சு நல்லா சுண்டைக்காய் நல்லா வேக விடணும். ஒரு 5 to 8 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா குழம்பு இந்த மாதிரி ரெடி ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு பொடி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பொடியை இதில் சேர்த்த போகிறோம். நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அந்த பொடியை சேர்த்தணும். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துனா போதும். இந்த பொடி பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த புளிக்குழம்பு செஞ்சாலும் அதுக்குள்ளே இதில் சேர்த்திக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ புளி பார்த்திங்கன்னா ஒரு நல்லா சுவையான சுண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தேங்காவை, அந்த 1 ஸ்பூன் தேங்காவை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காவை தூவி விட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.